வணக்கம். நான் முதல்ல ஒரு வீடியோ காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசலான்னு இருக்கேன். முதல்ல இந்த வீடியோ பார்த்துருங்களேன். இந்த வீடியோ திமுக குரூப்ல இருந்தோ அல்லது அதிமுக குரூப்ல இருந்தோ வந்த வீடியோ கிடையாது. தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் திருநெல்வேலி காரைக்குடி சைடு போனப்ப எடுக்கப்பட்ட வீடியோ இது. ஏன்னா அங்கே வந்திருந்த ரசிகர் கூட்டமும் மற்றும் அவங்களோட தொண்டர் கூட்டமும் வந்தப்ப நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி தண்ணி பாட்டில் தூக்கி போட்டிருக்கான். இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். 41 பேர் இதே கூட்ட நெரிசலால தானே செத்தானுங்க. அந்த அந்த ஞாபகம் கொஞ்சமாவது இருக்குதா? சாதாரணமாக வெயில் அடிக்கிறதா? கொஞ்சம் நஞ்சம் வெயில் அடித்தா சரி, ஓகே, மழை காலம் மாதிரி இருக்குது, ஒரு காத்தடி காலம் மாதிரி இருக்குது, காற்று வரும்னு சொல்லலாம். அடிக்கிற வெயில் மண்டே போடாக்கிற மாதிரி அடிக்குது. ஒருத்தனாலையும் அந்த 11 மணி to 5 மணி வரைக்கும் வெளியில் போக கூட முடியல. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. அந்த வெயிலையும் திரு விஜய் அவர்களை பார்க்கத்தான் போய்தான் ஆகணுமாடா? அவர் தான் அரசியல் கட்சி தொடங்கிட்டாப்புல. திரும்ப எப்பயாவது எலெக்ஷன் நடக்கிறப்பெல்லாம் வழக்கம் போல இருக்கக்கூடிய அரசியல்வாதி மாதிரி வருவாப்புல. பார்த்துக்கலாம். நீங்கள் இது தேவையாடா? அது சின்ன குழந்தைங்கலாம் தூக்கிட்டு போறீங்கடா. 5 வயசு பையனெல்லாம் தூக்கிட்டு வரானுங்க. பெருத்த அப்புறம் பண்ணுறீங்கடா. எதனால திரும்ப தற்கொலைன்னு சொல்கிறேன்னா, சொந்த நலன் இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துக்கு போனோம்னா இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே கணிச்சு வர்றவன் ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவான். இதுவே விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வீட்டில் இருப்பான் தெரியுமா? இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக வீதியில் பார்க்க மாட்டான். இவ்வளோ கூட்ட நெரிசலில் நின்று பார்க்க மாட்டான். ஏதோ அதை பார்த்தோன்னே என்னடா சுயமரியாதைங்கிறது கொஞ்சம் கூட எவனுக்குமே இல்லையா? தமிழனுக்கு இவ்வளோ கெட்டு போயிட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தென் மாவட்டங்களில் இருக்கவனுக்கு அந்த தன்மானங்கிறது நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன், எவனுக்கும் தன்மானம் கிடையாது, ஒரு வெண்ணையும் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாடா.